ஏபிசிடி கூட தெரியாதுன்றவங்க கிராமர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், அதுக்கு வேற வழி கிடையாது. இல்ல ஓரளவுக்கு தெரியும், நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ற செகண்ட் திங் என்னன்னா கான்வர்சேஷனல் ஃப்ளூவன்சி. அவங்க இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகி போகணும், ஒரு இன்டர்வியூக்கு ஒரு டிப்ஸ் அப்படின்னா உங்க சைட்ல என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணணும்? ஒரு ஹியூமன் இன்டராக்ஷன் அவங்க பேசவே தெரியலனா கூட பரவாயில்ல, உங்க அம்மாவா இருக்கலாம், அப்பா, யாரோ ஒருத்தர், நான் வந்து ஒரு 5-10 minutes பேசுறேன், கேளுங்கம்மா, சொல்லுங்க அப்படின்ட்டு நீங்க பேசலாம். ஸோ உங்களோட சைட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறப்போ இந்த இடத்துலலாம் ரொம்ப லேக் ஆகுறாங்க. ஸோ ஐ திங்க் ஸோ நீங்களும் லேக் ஆவீங்க. ஸோ இப்படிலாம் ஷார்ட் அவுட் பண்ணி வில் பெட்டர், உங்களோட கம்யூனிகேஷன் ஆகட்டும் இன்டர்வியூ சைட்லையும் நீங்கள் பெட்டராக பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு சில பேர் இன்டர்வியூ போகும்போது அந்த முன்னாடி இருக்கிற 3 நாள் ரொம்ப முக்கியம். அவங்க வந்து அதெல்லாம் யோசிக்காம டக்குன்னு நான் இன்டர்வியூ ஃப்ரைடே, எனக்கு இன்டர்வியூ, நான் ஃப்ரைடே காலையில் தான் எடுத்துக்கிட்டு ஏதோ படிக்கிறது, தட் won't help. Hello Techies, in today's podcast we are connecting with our special guest Grace. ஸோ அவங்க கம்ப்ளீட்லி நியர்லி இன்ட்டு ஒரு 10 years இன்ட்டு கம்ப்ளீட் இன்ட்டு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங். ஸோ நிறைய ஃப்ரெஷர்ஸ் ஆகட்டும் இல்லை ஜாப் இருக்குன்னு நினைக்கிற நிறைய பீப்புள் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட கம்யூனிகேஷன் எப்படி பெட்டர் பண்ணிக்கிறது, ஒரு இன்டர்வியூ எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல நிறைய பேர் லேக் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ நம்மளோட கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதை எப்படி பெட்டர் பண்ணலான்ட்டு. ஸோ இன்ஃபேக்ட் அந்த ஜாபுக்கு தேவையான டெக்னிக்கல் ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டாலுமே இந்த இடத்துல நிறைய பேர் ரொம்ப லேக் ஆகிறனாலே ஜாப் கிடைக்காம இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் வி ஆர் ஸ்பெஷலி டிஸ்கஸிங் அபவுட் உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி பெட்டர் பண்ணிக்கலாம், உங்களோட இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி நிறைய விஷயங்களை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கிரேஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். Yeah, Naveen, thank you very much for the opportunity. It's my pleasure to join with you, and please know that you're doing an amazing job, especially for the job seekers and people, you know, the Gen Z group who are going to become, you know, people who are going to work in the future. Yeah. ஃபார் அக்செப்டிங் அவர் இன்வைட். ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காகவும் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ கைஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ உங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, ஸோ வாட் யூ ஆர் டூயிங், ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆடியன்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். Sure. Totally, I have 18+ years of work experience. So I know you can guess my age now. So நான் வந்து என்னோட ஒர்க் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆஃப்டர் மை காலேஜ். அண்ட் ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ட்ரைனராக 2016 ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ ஒரு ஃப்ரீலான்ஸ் ட்ரைனராக இருக்கேன். முன்னாடி கம்பெனிஸில் 4 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது ஃப்ரீலான்சராக நிறைய கம்பெனிஸ் அண்ட் காலேஜஸ்க்கு போய் ட்ரைனிங் எடுக்கிறேன் ஆன் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ பீப்புள் நிறைய பேர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை கற்றுக்குறாங்க, பட் கம்யூனிகேஷன் விஷயத்தில் நிறைய பேர் லேக் ஆகிற விஷயம் நான் மோஸ்ட்லி பார்க்குறது ஒன்று, மோஸ்ட்லி ஃப்ரம் 12th வரையும் தமிழ் மீடியத்துலேருந்து வந்தனால இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு பேச தயக்கப்படுறாங்க. ஸோ அப்படி இல்லைனா இதுவரையும் இங்கிலீஷில் நிறைய பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, பெட்டராக கம்யூனிகேட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம டேரெக்டாக ஃபஸ்ட்டு திங்கே அவங்களை எவாலுவேட் பண்ணுறதுக்கு இன்டர்வியூவில் வந்து உட்கார வைக்கிறனால அதுலேயே நிறைய லேக் ஆகுறாங்க. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஸோ ஒருத்தரோட பேசிக்காக ஒருத்தரோட கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்கணும்னா என்ன பண்ண? Firstly, I want to tell this, and then I will tell you how people can, improvise their communication skills. ஒன்று, இப்போ நிறைய காலேஜில் இருக்கும்போதே அந்த லாஸ்ட் இயரில் இருக்கவங்க, செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்ஸ், இந்த இயர்ஸில் இருக்கவங்களுக்கு கம்யூனிகேஷன் ட்ரைனிங் இன்பில்ட்டாக காலேஜஸில் கொடுக்குறாங்க, இல்லை தேர்ட் பார்ட்டி ஹையர் பண்ணி ட்ரைனிங் நடத்துகிறாங்க சில காலேஜஸ். ஐம் நாட் ஷுர் அபவுட் ஆல் த காலேஜஸ். அது ஒன்று, அதை யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து அது ஒரு பார்ட் ஆஃப் கரிக்குலம், நானும் அங்கே உட்காந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க, அண்ட் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். அதை யூஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இட் இஸ் கம்மிங், எப்படி சொல்கிறது, இன்க்ளூடட் இன் யுவர் ஃபீ ஸ்ட்ரக்சர் அண்ட் எவ்ரி திங். ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். இன்னொன்று, அது இல்லாமல் ஓகே நான் இப்போ அதை மிஸ் பண்ணிட்டேன், இப்போ எப்படியாவது எனக்கு கம்யூனிகேஷனை வந்து நான் இம்ப்ரூவைஸ் பண்ணணும், பிகாஸ் எனக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு டெக்னிக் தட் ஐ கேன் டீச். இது வந்து சம்திங் தட் ஐ லேர்ன் ஃப்ரம் மை மென்டார். இட்ஸ் கால்ட் RNR, ரெக்கார்ட் அண்ட் ரிவ்யூ. இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது, அது மட்டும் நான் ஷார்ட்டாக சீக்கிரமாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து ஒரு 5 minutes இல்லை less than 5 minutesக்கு ஒரு டாபிக் எடுத்து வீடியோ ஒன்று பேசி இங்கிலீஷில் பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3-4 hours கழிச்சு அந்த வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல் வால்யூமை டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, உங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன, பாடி லாங்குவேஜ் என்ன, அதெல்லாம் பற்றி ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா இப்போ ஒரு இன்டர்வியூவில் இருக்கும்போது நம்ம எப்படி நம்மளை ப்ரெசென்ட் பண்ணுறோம், ப்ரொஜெக்ட் பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது.
அதை நம்மளே ஷூட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு தெரியும். ஓகே, ஓ இப்படிதான் நான் பாக்குறேன், நான் மேல பார்த்து பேசுறேன், நான் சைட்ல பார்த்து பேசுறேன், நான் தலையை ஸ்கிராச் பண்றேன், இல்ல என்னென்னமோ பண்றேன், கீழே குனிஞ்சிட்டு இருக்கேன், ரொம்ப ஷையா இருக்கேன், ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் நிறைய யூஸ் பண்றேன். ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அது ஒரு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபுல் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வீடியோவை பார்க்காதீங்க. அப்போதான் உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன மாதிரி கம்யூனிகேட் பண்றீங்க. வெல் அப்படின்னு நிறைய அந்த ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணி பேசுறீங்களா, இல்ல என்ன பேசுறதுனே தெரியலையா, சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் உங்களுக்கு மைண்ட்ல வரலையா, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு செகண்ட் ஸ்டெப் ஹெல்ப் பண்ணும். நீங்க அதெல்லாம் நோட் பண்ணணும். ஒரு நோட் வச்சுட்டு நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றேன், எனக்கு கிராமர்ல பிரச்சனை இருக்கு, இல்ல எனக்கு நிறைய ஃபில்லர்ஸ் யூஸ் பண்றேன், இல்ல எனக்கு சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வரல, ஒரு சென்டென்ஸே ப்ராப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டேன், அதுக்குள்ள அடுத்த சென்டென்ஸ்க்கு நான் ஜம்ப் பண்றேன், ரொம்ப இன்கம்ப்ளீட் சென்டென்சஸா இருக்கு, அதெல்லாம் நீங்க நோட் பண்ணணும். உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி ஏரியாஸ், நாங்க ட்ரைனிங்ல வந்து ஃபிளாஸ்ன்னு சொல்ல மாட்டோம். யூஸ்வலா நம்ம ஃபிளாஸ், எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை நாங்க சொல்ல மாட்டோம். we will always say opportunity areas. அதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க எழுதிக்கணும். அது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து இப்போ நமக்கு நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. அந்த வீடியோவை, அதெல்லாம் சொன்னேன்னா less than 5 minutes வீடியோன்னு சொல்லிட்டு, அந்த வீடியோவை நீங்க அந்த ஒரு சாட் ஜிபிடியோ ஏதோ ஒரு ஏஐ டூல்ல போட்டு இதுல இருக்கிற கிராமட்டிக்கல் எரர்ஸை எனக்கு ஹைலைட் பண்ணி கொடுன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆப்வியஸா அது கொடுக்கும். அதுக்கு பேரு டிரான்ஸ்கிரைப்னு சொல்லுவோம். டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கும்போது இந்த 3 ஸ்டெப் பண்ணி முடிச்ச பிறகு யூ வில் நோ வேர் யூ ஸ்டாண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டோ நீங்க பைசா கொடுத்து ஒரு கிளாஸ்க்கு போகணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நானே ப்ரொமோட் பண்ணி கிளாஸஸ்க்கு வாங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு அந்த இடத்துல இருக்கேன். பட் ஐ யூஸ்வலி டோன்ட் என்கரேஜ் பீப்புள் ஸ்பெண்டிங் மணி ஆன் திஸ். ஏன்னா இதை நம்மளே ஒன்றா பண்ண முடியும். கன்சிஸ்டன்சி ஒன்று, இதை டெலிஜென்ட்டா டெய்லி நீங்க பண்ணீங்கன்னா, ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் வாட் ஐ டெல் ஆல் மை ட்ரைனிஸ், இதை டெலிஜென்ட்டா நீங்க ஒரு 2 months பண்ணும்போது I sure and I vouch that after 2 months your communication will be different for sure. இது one of the techniques. There are so many. அதுல இது ஒன்று ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். It helped me. அதனால ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள பற்றி அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வேர் தேர் லேகிங் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அதுலேருந்து அவங்க விஷயத்தை அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கிரேட். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் வந்து கிராமட்டிக்கலாக மிஸ்டேக் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஆஃப் பேசுறது, வேர்டிங்ஸ் எப்படி போகிறது நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, தென்ஸ் அவங்க வந்து காலேஜ் முடிச்சிட்டாங்க, ஒரு பேசிக்காக இன்னும் வந்து ஒரு இங்கிலீஷ் பார்த்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, பேசவும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து இப்போ நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும், நான் வந்து இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க நினைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க கிராமர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்னொன்னா வரணுமா, இல்லை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்தால் குயிக்காக அவங்களால பண்ணிக்க முடியும்? பிகாஸ் இப்போ ஒரு இன்டர்வியூ வந்துட்டோம்னா ஒரு 1 or 2 monthsக்குள்ளே கற்றுக்கணும். ஃப்ரம் கிராமரில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி குயிக்காக கற்று ஓரளவுக்கு பேச வந்துடணுங்கிற என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி குயிக்காக பண்ணலாம்? ஓகே, இது ஒரு அமேசிங் கொஸ்டின். தெர் ஆர் 2 things டு லேர்ன் இங்கிலீஷ்னே சொல்லலாமே. இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு 2 things இருக்கு. ஒன்று வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து சின்ன வயசுல இருந்து கிராமர், இதுதான் கிராமர் டாபிக்ஸ், இது வந்து டென்சஸ், சப்ஜெக்ட் ஒர்ப் அக்ரிமெண்ட் ஒன்னொன்னா படிச்சு தெரிஞ்சு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ப்ராப்பரா யூஸ் பண்றது, அது ஒரு விதம். அதை நம்ம தாண்டி வந்துட்டோம். அதாவது நம்ம 12th முடிச்சு காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒரு பாயிண்ட்ல இன்டர்வியூன்னு வந்து நிற்கும் போது இப்போ போய் நீங்க கிராமரை படிக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் புரியாது, இல்லை பிடிக்காது, இல்லை யூ வில் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு கிராக் இட். அப்படிதான் நான் என்னோட ட்ரைனிஸ் கிட்ட பார்த்துருக்கேன். அவங்களுக்குலாம் வந்து ஈஸி ஃபிக்ஸ் வேணும். இப்போ இருக்கவங்க எல்லாருக்குமே ஈஸி ஃபிக்ஸ் தான் வேணும். நான் உட்காந்து எல்லாம் பண்ண மாட்டேன், டக்குன்னு நடக்கணும். அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆக்சுவலாக அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அதுதான் செகண்ட். இது ஒரு கிராமர் வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுறது ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஒன்றுமே இங்கிலீஷ்னா அண்ணனே தெரியாது, ஏபிசிடி கூட தெரியாதுன்றவங்க கிராமர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு வேறு வழி கிடையாது. இல்லை ஓரளவுக்கு தெரியும், நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுற செகண்ட் திங் என்னன்னா கான்வர்சேஷனல் ஃப்ளூவன்சி அப்படின்னு ஒரு டாபிக். இப்போ நமக்கு தெரிஞ்ச சில பேர் நல்லா இங்கிலீஷ் பேசுறவங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயா இருக்கலாம், இல்ல ஃபேமிலியில இருக்கலாம், இல்ல வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல பாக்குறவங்க, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், இல்ல வந்து ஸ்பீச் கொடுக்கறனால ஸ்பீச் டெட்எக்ஸ்ல அங்கெல்லாம் ஸ்பீச் கொடுக்கறதுனால அந்த மாதிரி யாரையாவது ஒருத்தரை ஃபாலோ பண்ணி அவங்க எப்படி பேசுறாங்க, என்ன மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்றாங்க, எப்படி பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, எப்படி ஹேண்ட் ஜெஸ்டர், எல்லாமே காப்பி அண்ட் யூஸ் இட். அதுதான் கான்வர்சேஷனல் ஃப்ளூவன்சி. அது நான் நிறைய பண்ணியிருக்கேன் and that helps me a lot. So what I'm saying is it will help you also. அப்போ நான் வந்து இன்னொருத்தரை காப்பி பண்ணி அவங்கள மாதிரி ஃபேக் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி நாட் தட். தேவையான சென்டென்சஸ் காப்பி பண்ணலாம், ப்ரொனன்சியேஷன் காப்பி பண்ணலாம், இஃப் யூ வாண்ட் ஆக்சன்ட் காப்பி பண்ணலாம், வேர்ட்ஸ் காப்பி பண்ணலாம். இப்போ சில பேர் சில வேர்ட்ஸ்லாம் சீரீஸ்லயோ மூவிஸ்லயோ யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம வந்து இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த பக்கத்து சென்டென்ஸை வச்சு நம்மளே கனெக்ட் பண்ணிட்டு இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு விட்டுருவோம்.
ஆனால் அதே வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோமா நம்மளோட டெய்லி லைஃப்லன்னு கேட்டால் அப்படியே விட்டுருவோம். நம்ம அதை ஒரு ஒகேபுலரியாக நம்மளோட டிக்ஷனரியில் ஆடே பண்ண மாட்டோம். அதெல்லாம் தான் சில மிஸ்டேக்ஸ். இதெல்லாம் நீங்கள் பண்ணி இதுவுமே நான் சொல்வேன், இட் கேன் பி ஸ்கின் கேர், இட் கேன் பி ஹேர் கேர், ஆர் இட் கேன் பி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆல்சோ. Everything takes 2 months. If you do that every day for 2 months, definitely there will be some kind of change after 2 months. And நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன், because I have done that in different areas. அதனால இந்த கான்வர்சேஷனல் ஃப்ளூவன்சி தான் இப்போ எல்லாருக்கும் வேணும். இப்போ உட்காந்து யாரும் கிராமர் படிக்க முடியாது. அதனால வந்து ஃபைண்ட் 5 ஷெஃப்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஷெஃப்னா நம்ம மோஸ்ட்லி வந்து சமைக்கிறவங்கள ஷெஃப் 5 ஸ்டார் ஹோட்டலில் சமைக்கிறவங்க, பட் இட் லிட்ரலி அது கிடையாது. என்னன்னா நீங்க லுக்அப் பண்ற ஒரு 5 பேர். இப்போ உங்களுக்கு எதெல்லாம் லேகு, இப்போ என்ன கேட்டா, இப்போ எனக்கு ஒரு வேலை இங்கிலீஷ் பேச அவ்வளோவா தெரியாது அப்படின்னா, எனக்கு இங்கிலீஷ் பேச அவ்வளோவா வராது, கம்யூனிகேஷன் கிடையாது, வொக்காபுலரி பில்டிங் வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 இதை வந்து சொல்லி கொடுக்குற 5 இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு வச்சுக்கோமே, அவங்கள டெய்லி ஃபாலோ பண்ணி அவங்க என்ன மாதிரி போஸ்ட் போடுறாங்க, அவங்க எப்படி இந்த சென்டென்சஸ் யூஸ் பண்றாங்க, எப்படி வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, அவங்க என்னென்ன டிப்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி நம்மளுடைய லைஃப்ல அதை செட் பண்ணி யூஸ் பண்றது. மிரர் டாக்கிங் அப்படின்லாம் இருக்கு. மிரர் டாக்கிங்னா வந்து இப்போ இன்டர்வியூ போறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஏஐ டூல்ஸ்லாம் இருக்கு. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருது, அதுக்கு என்ன மாதிரி ஆன்சர்னு கேட்டிங்கன்னா அதுவே சொல்லிடும். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றது. ஓகே, இப்போ ஒரு உண்மையான இன்டர்வியூவர் என்ன கேட்குறாங்கன்னா நான் என்ன மாதிரி பதில் சொல்றது, அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த இடத்துல அது ஒரிஜினலாவே வந்துடும் வெளியே. நீங்க காப்பி பண்ண மாதிரி தெரியாது. ஸோ அதுக்கு இந்த கான்வர்சேஷன் ஃப்ளூவன்சி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கிரேட். ஸோ நம்மளோட யாரை பெட்டராக பார்க்கணும், இன்ஸ்பைரிங்காக ஒரு 5 people அந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ அவங்க என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அவங்களோட விஷயத்தை கேட்க கேட்க we are also able to do that அப்படிங்கிற மாதிரி. எஸ், டோட்டலி, யா. ஸோ இது ஒரு மெயின் விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய பேர் காமனாக சொல்கிற விஷயம், இங்கிலீஷ் டெவலப் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிங்க, இங்கிலீஷ் மூவிஸ் பாருங்கள், இங்கிலீஷ் நியூஸ் கேளுங்க, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. பட் அதுலேருந்து ஒரு லேர்னிங்காக இப்போ இங்கிலீஷ் பார்க்குறோம், மூவிஸ் பார்க்குறோம், இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு லிசன் பண்ணுறோம், ஓகே. பட் நம்ம அதை கற்றுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? லைக் வந்து அவங்க சொல்ல ஏதாச்சும் ஒரு நோட் புக் மாதிரி வச்சு நோட் பண்ணி அதை ஞாபகம் வச்சுக்கணுமா, இல்லை நம்ம பிரைன்லேயே ஞாபகம் வச்சுக்கணுமா, இல்லை எப்படி அதுலேருந்து ஒரு அவுட்கம்மாக எடுத்து நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்மளோட இங்கிலீஷை டெவலப் பண்ணலாம்? அதுக்கு என்ன ஆக்ஷன் ஸ்டெப்ஸை எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்லா பேசுறதுக்கு? ஓகே, இதில் நான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லணும்னா, டோன்ட் வாட்ச் நியூஸ், டோன்ட் ரீட் நியூஸ் பேப்பர்ஸ். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா அதை நிறைய பேர் முன்னாடிலேருந்து இதை பண்ணுங்க, இதை ரீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், டோன்ட் வாட்ச் நியூஸ் சேனல்ஸ், இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் ஆர் நியூஸ் பேப்பர்ஸ். ஏன்னா அவங்க அந்த ஜேர்னலிஸ்ட் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்கும். அது நமக்கு தேவையே இல்லாத வேர்ட்ஸ். டெய்லி லைஃப்ல நிறைய யூஸ் பண்ற வேர்ட்ஸா அது இருக்கவே இருக்காது. அதனால அதை படிக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு 2-3 நாள் படிப்பீங்க, படிச்ச பிறகு ஐயோ ஒண்ணுமே புரியல, ஐயோ எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ டோன்ட் டூ தட். வாட் யூ கேன் டூ இஸ் வாட்ச் சீரீஸ். எஸ், தட் ஹெல்ப்ஸ் அ லாட். சீரீஸ் பார்க்கறது, இங்கிலீஷ் சீரீஸ் அண்ட் ஆல்சோ கொரியன்லாம் ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஹெல்ப். அது சும்மா நம்ம ஃபேண்டசிக்கு பார்க்கறது தான். நிறைய பேர் வந்து பார்ப்பனே, நான் சீரீஸ் பார்ப்பேன், நான் கொரியன் சீரீஸ் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் திங்க் தட் வில் ஹெல்ப் மச். But watch English series with subtitles, English movies with subtitles, and read a book. நியூஸ்பேப்பர்ஸ் பதிலாக புக்ஸ் ரீட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு பிகினர்னா சும்மா ஸ்டோரி புக்ஸ் ரீட் பண்ணுங்க. ஸ்டோரி படிக்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சே படிப்பீங்க. இதுவே நீங்கள் ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் மாதிரி படிச்சிங்கன்னா போர் அடிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு வேலை சில பேருக்கு. ஸோ இது ஒரு விஷயம். இது மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம். என்ன ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன ஆக்ஷன் ஸ்டெப்ஸ்னா, இப்போ எழுதணுமான்லாம் கேட்டீங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் இருக்காங்க நம்ம வேர்ல்டில், எர்த்தில். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி திங், மியூசிக்கோ இல்லை டான்ஸோ இல்லை இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங்கோ, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் இருக்காங்க. சில பேருக்கு எழுதி பார்த்து தான் படிச்சுக்க முடியும். சில பேருக்கு பார்த்தாலே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி விஷுவல் லேர்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள, விஷுவல் லேர்னர்ஸ் அந்த மாதிரி. இப்போ நான் வந்து விஷுவல் லேர்னர். எனக்கு பார்க்க தான் என் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். சில பேருக்கு எழுதி, சில பேருக்கு படிச்சு, சில பேருக்கு ஆக்ஷன்ஸ் மூலமா செய்யறது மூலமா ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இந்த மாதிரி லேர்னர்ஸ் இருக்கும்போது நீங்க எந்த மாதிரி லேர்னர்ன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நீங்க இந்த மாதிரி எழுதி வச்சு அதுக்கப்புறம் போய் அதை செக் பண்ணி அந்த மாதிரி லேர்னர்னா சூப்பர். அப்போ ஒரு நோட் வச்சுக்கோங்க. நோட்டை வச்சுட்டு ஓகே, இப்போ நான் இதை பண்ணியிருக்கேன். 2014 தான் நான் ஃபர்ஸ்ட் சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் பார்த்த ஃபர்ஸ்ட் சீரீஸ். அப்போ லிட்ரலி நான் லேப்டாப்ல தான் பார்த்தேன். அப்போ நம்ம கிட்ட ஸ்மார்ட் போன்ஸ்ல பார்க்குற அளவுக்கு இல்லை.
நான் பார்ப்பேன், இன்னொரு சைட்டில் பார்த்தா அப்படியே டேப் பண்ணி வேர்ட் டாக்குமெண்ட் போட்டு வச்சுருப்பேன். என்னன்னா நான் என்னென்ன புது vocabulary இது வரைக்கும் நான் ஒரு 100 vocabularyயாவது அதில் நோட் பண்ணி அதோடைய மீனிங் என்னன்னு நோட் பண்ணி I'll try my best to use those words when I speak to somebody in English. And that helps so much, and that is called vocabulary building. ஆனால் இப்போ vocabulary buildingக்கு காசு கொடுத்து கிளாஸ்லாம் போகிறாங்க. You don't really have to do that. அது ஒரு ஸ்டெப். இன்னொன்று, have a language buddy. ஏன்னா இது ஒரு லாங்குவேஜ். இது வந்து டான்ஸ்னா கூட நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று டான்ஸ் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக ஆடிடலாம். ஆனால் லாங்குவேஜுங்கிறது ஒருத்தரோட பேசி அவங்க ரிப்ளை பண்ணி நீங்கள் கொஸ்டின் கேட்டு அவங்க கொஸ்டின் கேட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனலாக போக தான் அது உங்களுடைய சிஸ்டமில் ரிஜிஸ்டர் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேசுவேன்னா நினச்சா கூட இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக நடுவில் வந்துடும். ஏன்னா யூ காட் யூஸ் டு இட், யூர் சிஸ்டம் காட் யூஸ் டு இட். அதனால ஹாவ் அ லாங்குவேஜ் படி. அது வந்து உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் கசின், சிஸ்டர், பிரதர், இல்லை எனிபடி இருக்கலாம். அதுக்கெல்லாம் இப்போ ஆப்லாம் இருக்குது லாங்குவேஜ் படிக்கு. இங்கேருந்து ஒரு ஊரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்குது. ஒரு லாங்குவேஜ் படி வச்சுக்கோங்க. சம்படி ஹூ கேன் ஹெல்ப் யூ. அவங்களும் உங்களை மாதிரி பிகினராக மட்டுமே இருந்தால் ஹெல்ப் ஆகாது. உங்களோட கொஞ்சம் பெட்டராக இருந்தால் ஸோ 2-3 லாங்குவேஜ் படி கூட வச்சுக்கலாம். இது மூலமாக நீங்கள் உங்களுடைய கம்யூனிகேஷனை டெஃபினட்டாக டெவலப் பண்ண முடியும். ஸோ ரைட். ஸோ லைக் ஒருத்தரோட வேவை பொறுத்து ஒன்று அவங்க லாங்குவேஜ் படி வச்சுக்கிறதோ இல்லைனா அவங்க நோட்ஸ் எடுத்து பண்ணி பார்க்குறதோ வில் டூ. பட் மெயின் பேரியராக இருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லாங்குவேஜ் படி மாதிரி பேசுறதுக்கு ஆப்போனண்ட்டில் ஒரு பர்சன் இல்லை. அதுதான் நிறைய பேர்த்திட்ட இருக்கிற ஒரு பிரச்சனையே. ஏன்னா இப்போ வீட்டில் இருக்கிறவங்க இப்போ இங்கிலீஷ் பேச முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் இப்போ இங்கிலீஷ் பேச முடியாது. இப்போ நான் யாருக்கிட்ட போய் நான் பேசி கற்றுக்கிறது அதுவே ஒரு தயக்கமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ் பேசி லேர்ன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டூல்ஸ் அண்ட் ஆப் நேம்ஸ் ஏதாச்சும் ஃபர்தராக இருக்குங்களா? I'm not really sure about that. ஆப் நேம்ஸ் எனக்கு தெரியல. அது நீங்கள் வந்து மேபி சும்மா ChatGPT கிட்ட அந்த மாதிரி கேட்டாலே இல்லை AI டூல் கிட்ட கேட்டாலே இப்போ ஏன்னா ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டாலே ஐ திங்க் வில் கெட் அ லிஸ்ட் ஆஃப் இது. ஸோ இந்த மாதிரி யாருமே இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாமா அவங்க? ஸோ யாருக்கும் பேச கற்றுக்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் அது எப்படியோ நானே கற்றுக்கணும், என் சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ் தேர் நாட் சப்போர்ட்டிங், ஐ நீட் டு டேக் சம் ஆக்ஷன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்? ஓகே அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டெப்பு. யாருமே இல்லை, நானும் என் ஃபோனோ அப்படின்னு இருக்கவங்க வந்து RNR ட்ரை பண்ணலாம். ரெக்கார்ட் அண்ட் ரிவ்யூ. இதை ஒரு டெய்லி ப்ராக்டிஸ். ஐ வில் ஹார்ட்லி டேக் 10 to 15 minutes டெய்லி ப்ராக்டிஸாக அதை பண்ணலாம். இன்னொன்று வந்து தெர் இஸ் சம்திங் கால் ஜாம்னா ஜஸ்ட் அ மினிட், ஜாம் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கண்ணாடி முன்னாடி பண்ணலாம். இல்லை நமக்கு வாழ்க்கையில் ஒரு ஃப்ரெண்டாவதோ இல்லை ஒரு கசின் ஒரு ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க தட் நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா ஃபியூச்சர்ல பெருசா வரணும் அப்படின்னு உண்மையாவே நம்ம நினைக்கிற அட்லீஸ்ட் ஒருத்தராவது இருப்பாங்க. நிறைய பேர் இருந்தா கிரேட், பட் ஒருத்தராவது இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட பேசலாம். நான் இதைதான் இன்னைக்கு வந்து பேச போறேன், சும்மா கேளு, உனக்கு புரியலனா கூட பரவாயில்ல. ஏன்னா அப்போ வந்து இன்னொரு மனுஷன் கிட்ட பேசும்போது நமக்கு இருக்கிற, ஏன்னா இங்கிலீஷ்ல பேசுறது பிரச்சனையே வந்து ஐயோ நான் தப்பா பேசிட்டா என்ன பண்ணுவாங்க, எனக்கு பயமா இருக்கே, அது அந்த ஃபியரை வச்சுனால்தான் பேசவே மாட்டாங்க. ஒரு ஹியூமன் இன்டராக்ஷன் அவங்க பேசவே தெரியலனா கூட பரவாயில்ல. உங்க அம்மாவா இருக்கலாம், அப்பா, யாரோ ஒருத்தர், நான் வந்து ஒரு 5-10 minutes பேசுறேன், கேளுங்கம்மா சொல்லுங்க அப்படின்ட்டு நீங்க பேசலாம். அது ஹெல்ப் பண்ணும். இல்லை உங்களுக்கு ஒரு மென்டர் இருக்காங்க, உங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸை அவங்க வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ 5 minutes வீடியோ அந்த மாதிரி அதை வந்து இங்கிலீஷ்ல பேசி ரெக்கார்ட் பண்ணி ப்ளீஸ் இதோட கரெக்ஷன் சொல்லுங்களேன், நான் எப்படி பேசுறேன்னு சொல்லுங்களேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் மென்டார்னு சொன்னோன்னா ஐ காட் சம் பாயிண்ட். லைக் நிறைய பேர்த்துட்ட இப்போ வந்து நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்டான சர்வீஸ் வந்துருச்சு இங்கிலீஷ் டெவலப் பண்ணுறதுக்கு. லைக் வந்து வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணி இங்கிலீஷ் கற்றுக்கலான்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா ஒரு 2 months கோர்ஸ் எடுத்து இங்கிலீஷ் கற்றுக்கலான்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் 1-to-1 மென்டார்ஷிப் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு இப்போ அவரால் முடியல. ஸோ ஹீ லுக்கிங் சம் மென்டார்ஸ் ஆர் ஹீ லுக்கிங் சம் சர்வீஸ். அதை எடுத்தாச்சு நான் கற்றுக்கும்னு நினைக்கிறேன்னா எந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் சைடில் போய் அவர் எடுத்துக்கிறது உண்மையிலுமே ரியலாக யூஸ் ஆகும்? இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அவரால் உண்மையில டெவலப் பண்ணி கற்றுக்க முடியும். ஓகே, நானே வந்து சில இன்ஸ்டிடியூஷனை ப்ரமோட் பண்ணியிருக்கேன். லைக் இங்கே வந்து இங்கிலீஷ் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் மென்ஷன் இங்கிலீஷ் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து ஜெனுவனாக இங்கிலீஷை வந்து சொல்லித்தராங்க. சில பேர் நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் இருக்காங்களே. இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எஜுகேட்டட் தான் நான்லாம். இப்போ நானே ஒரு 12th வரைக்கும் ஒரு நார்மல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் படித்தேன். இங்கிலீஷில் ஒருத்தரும் என்னோட பேசல. 12th முடிச்சு வெளியே வரும்போது எனக்கு இங்கிலீஷே தெரியாது தான். ஐ எஜுகேட்டட் மை செல்ஃப். ஸோ நான் ஓரளவுக்கு இங்கிலீஷ் ட்ரைனிங்கே எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ஜேர்னிக்கு நான் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் காசு கொடுத்தானா யாரோடகிட்டையும் ஜாயின் பண்ண முடியல. ரீசன் என்னால் காசு கொடுக்க முடியல, அதுதான் உண்மை. ஸோ நான் என்ன சொல்வேன்னா, உங்களால் இப்போ இஃப் யூ ரியலி நீட் அ மென்டார், இஃப் யூ ரியலி நீட் அ கைடு, இவங்க ஹெல்ப் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு லேர்னராக இருக்கிறீங்கன்னா மட்டும் யூ கேன் ஜாயின் அ கிளாஸ், ஜாயின் அ கிளாஸ்.
எனக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி தெரியல, பிகாஸ் நிறைய வந்துருச்சு, எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது ஒரு கம்பெனியோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்களுடைய ஆஃபீஸில் போய் நேரில் பார்த்துருக்கேன் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, அந்த மாதிரி பார்த்துருக்கிறதுல இங்கிலீஷ் ஹவுஸ் ஒன்று, இது கேலிக்கட்டில் இருக்குது, இங்கே சென்னையிலையும் இருக்குது. அவங்க என்ன ஒரு விஷயம்னா மணி பேக் பாலிசின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை எங்களோட இதுனா யூ கேன் டேக் மீ. யார் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சவங்க தான் அதை சொல்ல போகிறாங்க. அதனால ஐ எம் சேயிங் தட் மேபி திஸ் இன்ஸ்டிடியூஷன், இது கூட நீங்கள் லிங்க் கீழே ஷேர் பண்ணலாம். இஃப் பீப்புள் வாண்ட்ஸ் அவங்க கூட அவங்க கனெக்ட் பண்ணலாம். அவங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் சொல்லி தராங்க, பர்சனல் ட்ரெண்டோட. அஃப்கோர்ஸ் அந்த ரேட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும், இதுக்கேற்ற மாதிரி ரேட்ஸ் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் சொல்லி தராங்க. எஸ், தட் ஒர்க்ஸ். படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, எனக்கு ஒரு கைடு இருந்தால் நான் சூப்பராக படிப்பேன்னு உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க படிப்பாங்க, கண்டிப்பாக செய்ய முடியும். சும்மா டைம் பாஸ் பண்ணுறேன், நான் நானும் ஏதோ ஒரு சர்டிஃபிகேஷனோ இல்லை ஏதோ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக போகிறேன் அப்படின்னும் போது ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஹெல்ப் மச். ஸோ இட் இஸ் ஆல் த மைண்ட் செட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காட் இட். ஸோ ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்க தே ஸ்டார்ட் ஃப்ரம் செல்ஃப் லேர்னிங். முடிஞ்ச அளவுக்கு 1 or 2 months இல்லை 3 months ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்களால முடியவே இல்லை, நீட் சம் அடிஷ்னல் சப்போர்ட், உடனே குயிக்காக இன்டர்வியூ எடுத்து மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஐ திங்க் ஸோ வெளியிலேருந்து சர்வீஸ் எடுத்து ட்ரை பண்ண நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி, கிரேட். ஸோ இப்போ கம்யூனிகேஷன் வைஸில் பீப்புள் சம்வாட் அவங்க ரெடி ஆகிட்டாங்க. இப்போ எனக்கு இங்கிலீஷ் நல்லா பேச வருது, பட் நான் இன்டர்வியூஸில் அட்டன் பண்ணதில்லை. அவங்க இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகி போகணும், ஒரு இன்டர்வியூக்கு ஒரு டிப்ஸ் அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இன்டர்வியூரை பார்க்கும்போது ஒன்றுமே நீங்கள் பேச போகிறதில்ல, தே ஆர் ஜஸ்ட் கோயிங் டு see you. அதுவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் பீப்புள் ஜட்ஜ் யூ ஆர் மீ ஆர் ஹூஎவர், இன்டர்வியூவர் ஆர் எனிபடி, பீப்புள் ஜட்ஜ் பண்ணுவாங்க. நம்ம எப்படி நம்மளை ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் அதை எல்லா என்னோட ட்ரைனர்ஸ் கிட்டையும் சொல்வேன். ஒருத்தங்க உங்களை பார்க்குறாங்கன்னா ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேல், ஹெட் டு டூ தே வில் see you. That's how they see you. ஸோ உங்கள் ஹேர்லேருந்து லெக் ஷூஸ் வரைக்கும் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அதனால ப்ரெசென்டபிளாக நீங்கள் இன்டர்வியூ போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் மென் இட்ஸ் ஃபார்மல்ஸ். ஈவன் தோ த கம்பெனி ஹேஸ் non-formal culture, you have to go in formals for an interview. It's always the standard thing. நிறைய பேர் இப்போ அமேசானா, இந்த கம்பெனியா, அவங்களே ஷார்ட்ஸில் கூட வருவாங்க, நம்ம கேஷுவலாக என்ன வேணால் போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. பட் தட் டசன்ட் மீன் யூ கோ வெரி கேஷுவலி ஃபார் அன் இன்டர்வியூ. அது ஒன்று. ஸோ ப்ரெசென்டிங் யுவர் செல்ஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இட் கம்ஸ் அந்த க்ரூமிங் டெக்னிக்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னா தலை எப்படி இருக்கணும், ஷூ என்ன இருக்கணும்னு கூட நான் சொல்ல முடியும். பட் மேபி we can do that later. ஸோ அது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட்டு யூ greet the interviewer and put a smile on your face. நிறைய பேர் ஒரு பயத்தோடவே எப்பவுமே போவாங்க, ஒரு நர்வஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த நர்வஸ்னஸ் எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சில டிப்ஸ் நான் வேணா சொல்கிறேன். தட் ஒர்க்ட் அண்ட் தட் ஒர்க்ஸ். ஒன்று, இஃப் யூ ஆர் ரியலி ஷுர் அபவுட் வாட் யூ கோயிங் டு டாக் டு த இன்டர்வியூவர். ஏன்னா யூஸ்வலி FAQs நமக்கு தெரியும், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ். என்ன கேட்பாங்க, டெல் அபவுட் யுவர் செல்ஃப். டெல் அபவுட் யுவர் செல்ஃப் கிரேஸ் யாரு, நவீன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக கிடையாது, நீங்கள் எப்படி பேசுறீங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, நீங்கள் யாருன்னு சொல்றதுல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அண்ட் நிறைய பேர் when they introduce themselves they use myself. அது ஒரு பெரிய மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறது. when you introduce yourself never use myself. myselfனாலே அதோடைய அர்த்தம் நானே. நானே கிரேஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ எம் கிரேஸ், திஸ் இஸ் கிரேஸ், மை நேம் இஸ் கிரேஸ். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணுங்க. அண்ட் அவங்க ஆல்ரெடி உங்க பேரை சொல்லி கிரேஸ் கேன் யூ டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க மை நேம் இஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி உங்க பேர் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ யூ ஸ்டார்ட் வித் வேர் யூ கமிங் ஃப்ரம். ஸோ தட் இஸ் ஹவ் யூ டெல் அபவுட் யுவர் செல்ஃப். அதுலேயுமே ஃபேமிலி பற்றிலாம் இப்போலாம் பேசுறதே கிடையாது யாருமே. அண்ட் யூ டோன்ட் ஹாவ் டு டாக் அபவுட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் உங்களை பற்றி மட்டும் பேசிட்டு யா தட்ஸ் ஆல் அபவுட் மை செல்ஃப் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த FAQவை mostly questions like why should I hire you, what do you know about the company, what are your goals and ambitions in life, where do you see yourself in next 5 years, and how you will be a value add for this company, why did you choose this company, இந்த மாதிரியான questions கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கே கிடைக்கும் AI டூல்ல இருந்து. அதுக்கு என்ன மாதிரி ஆன்சர் சொல்லலான்றதும் கிடைக்கும். இப்போ ஒரு சில பேர் இன்டர்வியூ போகும்போது அந்த முன்னாடி இருக்கிற 3 நாள் ரொம்ப முக்கியம். அவங்க அதெல்லாம் யோசிக்காம டக்குன்னு இன்டர்வியூ ஃப்ரைடே, எனக்கு இன்டர்வியூ, நான் ஃப்ரைடே காலையில் தான் எடுத்துக்கிறோம் ஏதோ படிக்கிறது, தட் won't help for sure. அந்த 3 நாள், அதுக்கு முன்னாடி இருக்கிற 3 நாள் ரொம்ப முக்கியம். ப்ரெப்பரேஷன் டேஸ்ன்னு நான் சொல்வேன். அந்த ப்ரெப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ FAQஸை ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்ணாடி முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதை திருப்பியும் இப்போ ஃப்ரைடேனா டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே 3 நாளுமே பண்ணி ஃப்ரைடே ஆட்டோமேட்டிக்காக சரளமாக உங்களுக்கு அது வந்துடும். அது ஒரு டைப் ஆஃப் நர்வஸ்னஸை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பேச போறீங்கன்னு. யூ ஆர் வெரி ஷுர் ஆஃப் இட். அது இன்னொன்று, நம்ம நர்வஸ்னஸ் வந்து வெரி வெரி நார்மல், பிகாஸ் ஹியூமன்ஸ் வில் கெட் நர்வஸ். அதுப்போ ஆட்ரினலின் ரஷ், ஆட்ரினலின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து நமக்கு வரும். அதுதான் நம்மளுக்கு நர்வஸ்னஸை கொடுக்கறது. அந்த நர்வஸ்னஸ் ஆட்ரினலின் ஹார்மோனை குறைக்கிறதுக்கு இன்டர்வியூ போகிறதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடி உங்கள் வீட்லையோ இல்லை ஈவன் இந்த ரெஸ்ட் ரூம் யூ கேன் டூ, தெர் இஸ் அ மெத்தட் கால்டு விம் ஹாஃப் மெத்தட். விம் ஹாஃப் பிரீதிங் மெத்தட் மாதிரி அப்படின்றது. இது வந்து எல்லாருமே ரொம்ப நார்மலா வந்து இதெல்லாமா பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் யோகா பண்றவங்க தான் பண்ணணும், இதெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது. மூச்சு விடுற எல்லாருமே பண்ணலாம். ஏன்னா அது பண்ணும்போது லிட்ரலி சயின்டிஃபிக்கா சொல்றாங்க, அட்ரினலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து காம் டவுன் ஆகுதான் இதை பண்ணும்போது. இதை ஒரு 10 டைம்ஸ் நீங்க பண்ணும்போது அந்த ரஷ் குறையும். ஓகே, யூ வில் ஃபீல் காம், you will feel as if like you are sitting in a yoga center மாதிரி. your mind will be calm, free, so that you can talk about yourself or things. இது ஒன்று பண்ணலாம். இல்லை சில எக்ஸசைசஸ், பாடி எக்ஸசைசஸ் லைக் ஸ்டார் ஜம்ப்ஸ், இல்லை வந்து பிளாங்க்ஸ், புஷ்அப்ஸ், இந்த மாதிரிலாம் கூட பண்ணும்போது அந்த ஆட்ரினலின் ரஷ் போகுது அப்படின்னு சொல்றாங்க. இல்லை காமெடி சீன்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது, ரொம்ப நீங்கள் செமையா சிரிக்கிற ஒரு சீன், வடிவேலு ஏதோ ஒரு காமெடியை வந்து நினைக்கும் போதோ இல்லை அந்த கிளிப்பை பார்க்கும்போதோ உங்களையே அறியாம காமெடி சிரிப்பு வந்துடும், அப்படி வந்துடும். இல்லை மைண்டும் சிரிச்சிடும் மைண்டுக்குள்ள. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த நர்வஸ்னஸை குறைக்குது. இட் வில் மேக் யூ ஃபீல் காம். இன்டர்வியூ போகிறதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடி இந்த மாதிரி பண்ணும்போது. அதே மாதிரி இன்டர்வியூ 10 மணிக்கு அப்படின்னா 10 மணிக்கு அங்கே இருக்க மாதிரி போகாதீங்க. அட்லீஸ்ட் 9:45 இஸ் ஆன் டைம். 10 மணிக்கு போனால் லேட்டு, 10:10க்கு போனால் ரொம்ப லேட்டு. அது வந்து நீங்கள் முன்னாடியே போகிறது தான் இட் வில் மேக் யூ பி இன் அ பீஸ்ஃபுல் பிளேஸ். ஏன்னா நம்ம பஸ் ட்ரெயின் எல்லாம் பிடிச்சி டென்ஷன்ல, இரிட்டேஷன்ல, இல்லை கார்லாம் ஓட்டி, சைக்கிள்லாம் ஓட்டி, பைக்லாம் ஓட்டி அப்படின்னு வந்திருப்போம். அப்படியே இன்டர்வியூ போகும்போது இட் வாண்ட் ஹெல்ப். அதனால கொஞ்சம் ஏர்லியாவே பிளான் பண்ணணும். இதெல்லாம் வந்து நீங்க பிளான் பண்ணி பண்றது. இப்போ நீங்க ஒரு பர்சன் இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, அது கூட பண்ணலாம். நான் இதே ரோலே கிடையாது, ஆனா வந்து நான் ட்ரை பண்ண போறேன் எப்படி இருக்குன்னு. அது வந்து மாக் இன்டர்வியூஸ் பண்ற மாதிரி, ரியல் லைஃப் மாக் இன்டர்வியூஸ், தட் வில் ஹெல்ப் ஸோ மச். சும்மா இருக்கும்போது ஒரு 4-5 இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் போய் ரியல் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் என்ன பேசணும், எப்படி கேட்பாங்க, எப்படி ஹெச்ஆர்ஸ் நடந்துக்குவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் டிப்ஸ் தட் ஹெல்ப்ஸ். சாரி, ஐ ஸ்போக் a long time. டெஃபினெட்லி இந்த இன்டர்வியூ டிப்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நீடடான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ அது நிறைய கிளாரிட்டியாகவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஃபர்தராக இப்போ நீங்கள் நிறைய பேர் ட்ரைன் பண்ணியிருக்கீங்க இந்த டேர்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். இன்டர்வியூ போகிறதுக்கு நிறைய பேர் ட்ரைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட சைட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறப்போ இந்த இடத்துலலாம் ரொம்ப லேக் ஆகுறாங்க. ஸோ ஐ திங்க் ஸோ நீங்களும் லேக் ஆவீங்க. ஸோ இப்படிலாம் ஷார்ட் அவுட் பண்ணி வில் பெட்டர். உங்களோட கம்யூனிகேஷன் ஆகட்டும், இன்டர்வியூ சைட்லையும் நீங்கள் பெட்டராக பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனாக நீங்கள் ஒரு டிப் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன விஷயம் ஷேர் பண்ணுவீங்க? ஓகே, ஃபைனலாக ஒன்று ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, யூ கைஸ், there is one thing you have to master in your life is communication skills. One thing. You get money, you get job, you get settled, you get boyfriend, girlfriend, you get a job, you get your life settled. Is that one thing? That's your communication skills. நிறைய பேர் நான் டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டா ஓகே, இப்போ ஏஐ எப்படி இருக்கு அப்படி இருக்கு, நான் போய் கிளாஸ் கற்றுக்கிட்டு ஒரு 6 months 1 year பே பண்ணி நான் கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேட் வச்சுட்டா என் லைஃபே மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, டெக்னிக்கலாக நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முடியாமல் ஜாப் கிடைக்காம நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது தேவைதான், ஆனால் அதே ஈக்குவலாக உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் தேவை. இல்லை நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எங்கள் அப்பாவோட கடையை தான் பார்த்துக்க போகிறேன், எனக்கு எதுக்கு, அதுக்கும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவை. உங்கள் ஒரு விஷயத்த விற்கிறதுக்கு, செய்யறதுக்கு. ஸோ நீங்கள் anything you take in life, communication skills is one better skill that help you to get anything you want in life. ஸோ அதை வந்து விட்டுறாதீங்க. அதை வந்து கற்றுக்கிறதுக்கான பெட்டர் ஐடியாஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்கள் கையில் ஃபிங்கர் டிப்ஸில் அவைலபிளாக இருக்குது. நாங்களாம் மில்லேனியல்ஸ், 90s கிட்ஸ், எங்களுக்கெல்லாம் இல்லை, உங்களுக்கு வந்து கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல். டெஃபினெட்லி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி
இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பேசுறதுங்கிறது நாட் ஓன்லி ஃபார் இன்டர்வியூஸ், எவ்ரிவேர் அவங்க எங்கே போனாலுமே கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ டெஃபினட்டாக எவ்ரி ஒன் ஷுட் லேர்ன். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கிறப்போ அவங்க லைஃப்பில் எல்லா ஏரியாலையுமே தே வில் கெட் சம் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச், மச் obliged, and it's a privilege to share all this with you. அந்த பேஜ் நான் ஓப்பன் பண்ணதுக்கு காரணமும் அதுதான், எஜுஃப்ளூயன்சர். ஐ வாண்ட் டு பி an educational influencer to people. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறத ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக அந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ யா, தேங்க்யூ.